மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் 11ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் கிறிஸ்டினா ரே சரான்டன், நியூ ஜெர்சி, USA. தலைப்பு மிகப்பெரிய வைத்தியர். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரை. நாளுக்குரிய தியான வசனம் 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் அழிக்கப்பட்டதன் 10வது நினைவு தினம் 2011ஆம் ஆண்டிலே அனுஷ்டிக்கப்பட்டது. நானும் எனது கணவரும் சற்று தூரத்தில் இருந்த தொடர் மாடி வீட்டிலிருந்து அதை அவதானித்தோம். எனது சிநேகிதி அதில் மரித்ததை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பல நாட்களின் பின் கடவுளுடைய உதவியினால் துக்கத்தில் இருந்து மீண்டெழுந்தேன். எனது ஆலயத்தில் எனது மீட்சி பற்றிய ஒரு சாட்சி சொல்லும்படி அழைத்தார்கள். ஒவ்வொரு நினைவு தினம் வரும்போதும் எனது கவலையும் வரும். அழுது கொண்டு இருளில் இருப்பது போல உணர்வேன். சபையில் ஒரு வழியாக எனது சாட்சியை சொல்லி முடித்தேன். பின்னர் சபையினரை சந்திக்காமல் வெளியேறி அரை மணி நேரம் தொடர் வண்டியில் அழுது கொண்டு பிரயாணம் செய்து வீடு வந்து சேர்ந்தேன். பவுலடிகளும் தனது மனக்கவலையை பற்றி சொல்லுகிறார். மரணம் ஏற்படக்கூடிய நிலை வந்தபோதும் கடவுளின் கிருபை செயல்பட்டது. எமது பாவங்களுக்காக கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டார். பாடுகள் உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு கொண்டு செல்லும் என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிவோம். எங்கள் வேதனைகள் பற்றி நாம் அறிந்திருப்பதற்கும் அதிகமாக எமது பரம வைத்தியரான கடவுள் அறிவார் என்பதையும் நாம் அறிவோம். கஷ்ட நிலைகளின் நேரங்களில் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளில் நாம் சார்ந்திருப்போம். ஜெபம். பரலோக தகப்பனே, நாம் வேதனைப்படும் நேரங்களில் நீங்கள் எங்களை அணைத்துக் கொள்வதற்காக நன்றி சொல்கின்றோம். உங்கள் பலத்தின் உறுதியை எமக்கு தாருங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. கடவுள் எனது காயங்களை குணமாக்கி கவலைகளை குறைத்து சமாதானம் தருவார். கர்த்தர் தரும் பாதுகாப்பும் சமாதானமும் அவருடைய வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.